இங்கே பாருங்க, இன்றைக்கி இந்த பனை விதையை நட்டு பனங்கொட்டையை நட்டு ஒரு 3 மாதம் ஆச்சு. கிழங்கு பறிக்கிற நேரம், கிழங்கு பறிக்கிற நேரம். அந்த கிழங்கு வந்து எவ்வளோ ஹெல்த் பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நான் ஒரு டீச் பண்ண தேவையில்லை, ஒரு பிரசங்கத்தை பண்ண தேவையில்லை. ஒரு பனைமரத்தினுடைய பயன்கள் என்ன, எத்தனையோ பயன்கள், ஏகப்பட்ட பயன்கள் இருக்குது. அது எவ்வளோ ஆரோக்கியம் என்பதும் நமக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம விட்டுடுறோம். பனைமரத்தை பாதுகாக்க நம்ம மறந்துட்டோம். பனைமரத்தின் நன்மைகளை புசிக்க நம்ம மறந்துட்டோம். இங்கே பாருங்கள், கிழங்கு பாருங்கள், அதனுடைய கிழங்குகளை எவ்வளோ அழகாக ஊழியக்காரர் ஐயா ஒரு ஆய் சொல்லுங்கய்யா சொல்லுகிறது, பனையை போல செலுத்துவோங்கன்னு சொல்லிட்டு. ஆமென், பிரைஸ் காட். மருந்தில்லாத ஒரு விதை. எஸ், ஆமென். இங்கே பாருங்கள், அண்ணன் வந்து அழகாக எடுக்கிறாங்க. இங்கெல்லாம் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். ஆமாம், நிறைய விதைகளை, ஒரு 1000 விதைகளை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், 1000 விதைகளை போட்டு வச்சுருக்கோம். 1000 விதைகளுக்கு மேலே நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா பனை மரம் அங்கங்கே இருக்குங்க நிறையா. ஓ ஐயோ, வாவ்! நீங்களும் வந்தீங்கன்னா இந்த பனங்கிழங்கு சாப்பிட்லாம். இதெல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் வந்து மருந்து இல்லாத ஒரு பொருள்னு சொல்லுவாங்க. எஸ், அல்லேலூயா, பிரைஸ் காட். இதுதான் எங்கள் வாழ்க்கை, விவசாயம். ஆமென். பாருங்கள், சாப்பாடு கொண்டு வரார் தம்பி. இந்த தம்பி ஒரு பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் படிக்கிறார். என்னப்பா அது காட்டுங்க, என்னது? கொய்யாக்கா. இது என்ன கொய்யாக்கா? தைவான் தானே? தைவான். அப்புறம் வேறு என்னது? ஜப்பான் கொய்யாக்கா. காலையில் போய் வாங்கிட்டு வந்தோம். ஒரு ஐயா இங்கே நடவு பண்ணியிருக்காங்க. ஜப்பான் கொய்யா, தைவான் கொய்யான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம பலன் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நம்ம செய்து நம்ம சாப்பிடுவோம். நிறைய பேருக்கு நம்ம கொடுப்போம், சொல்லுவோம் மக்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட சொல்லி. அவன் நிறைய பதிவுகளை நம்ம பார்க்குறோம் வெளியில், அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. இந்த பனை விதைகளை வேஸ்ட் பண்ணாமல் அங்கங்கே பனை கொட்டைகளை நடவு செய்யுங்க. அது தேசத்திற்கும் நாட்டுக்கும் நல்லது. அதே போல் இது போல் கொட்டைகளை போட்டு கிழங்குகளை எடுத்து 4 பேருக்கு கொடுப்போம். சாப்பிட்டா அது ஆசீர்வாதம். காட் பிளஸ் யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு வந்து ரொம்ப சூப்பர், சுகருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு சூப்பர், மருந்தில்லாத ஒரு பொருள். கிரேட். கர்த்தர் சொல்கிறார், பனையை போல் பனை விதை வந்து ஒன்றுத்துக்கும் வீணில்லாத ஒரு விதை, எல்லாத்துக்கும் நன்மை. கொட்டையில் நல்ல அந்த இது இருக்கும், உள்ள அந்த பூ இருக்கும், சாப்பிடலாம், பருப்பு இருக்கும். இந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யூரின் போக்கி. பிரைஸ் காட். இது வந்து நல்ல யூரின் போக்கி. தேங்க்யூ, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ பாஸ்டர்ஜி. இங்கே பாருங்கள், நம்ம வந்து மக்காச்சோளம் போட்டிருக்கோம். மக்காச்சோளம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோம். நல்ல நாட்டு மக்காச்சோளம், ஹைப்ரிடுனெல்லாம் வந்துடுது. நம்ம அப்படி செய்யலை. மக்காச்சோளம், இதெல்லாம் மக்காச்சோளம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கீழே வந்து பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க, தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்தி. நாங்கள் வந்து இது வந்து அநேகருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு சில இதெல்லாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் அதெல்லாம் போட்டிருக்கு. அப்படி தான் கொடுத்துட்ருக்குறோம். இங்கே பாருங்கள், மக்காச்சோளம், மக்காச்சோள பயிர் வகைகள். ஹல்லேலூயா, தென்னை. பிரைஸ் காட். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இங்கே பாருங்கள், கிழங்கு, இந்த கப்பன்னு சொல்லுவாங்களே, கப்பை, குச்சி கிழங்கா, அது போட்டிருக்கோம். அதுதான் இந்த செடிகளெல்லாம். ஆமாம், இது விளையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற கர்த்தராலே ஆகும். ஹல்லேலூயா, ஆமென்.